Dear viewers, welcome to our channel. So இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கெமிக்கல் கைனடிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ்னா என்ன? ஸோ அதாவது வந்து ஸ்டடி ஆஃப் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ரேட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ அதாவது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடு எவ்வளோ வேகத்தில் வந்து நடக்குது. ஸோ வந்து அந்த ரேட்டை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன? ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்? டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ரேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது அதையுமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வந்து அந்த ரேட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கான அந்த டேர்ம்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அதை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் பண்ணுறது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு என்ன கிளாஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றத வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அனதர் ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதாவது தமிழ் வந்து வினைப்படி மூலக்கூறு எண் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ அதை நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நம்ம எப்படி ரேட் ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்றது வந்து நான் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இப்போ ஏன்றது வந்து ப்ராடக்ட் பியாக வந்து மாறுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம ரேட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக ரேட். ஸோ ரேட் ஈக்குவல் டு மைனஸ் d/dt ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்து வச்சு சொல்லலாம். அதர்வைஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து அதாவது வந்து d/dt ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B. அதாவது வந்து எவ்வளோ ஸ்பீட் வந்து ப்ராடக்ட் வந்து உருவாகுது ஒரு பர்டிகுலர் டைமில். ஸோ வந்து என்னன்னா Tன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்து குறைஞ்சிருக்குது, இல்லைனா வந்து எவ்வளோ ப்ராடக்ட் வந்து உருவாயிருக்குது அப்படின்றத வந்து நம்ம வச்சு சொல்லலாம். ஸோ இதையே வந்து நம்ம அனதர் ஒன் ரேட் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஈக்குவேஷன்ன்றது ஒரு டேர்மும் நம்ம பார்த்துருப்போம், ரேட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரேட் ஈக்குவேஷன்ன்றது என்ன? ஸோ என்னன்னா இப்போ ரேட் ஈக்குவல் டு இந்த ரேட் கான்ஸ்டன்ட். அதாவது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். சரிங்களா? ஸோ வந்து ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் சொல்லலாம். இங்கே ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்குது. அதனால வந்து ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மட்டும் நான் வந்து போட்டுருக்கோம். ஸோ இதுவே வந்து இப்போ A + Bனா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு வந்து K இன்ட்டு A, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு போடுவோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா K வந்து ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ அதாவது வினைவேக மாறிலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான், இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனா என்ன அப்படின்றது வந்து நம்ம டெஃபினிஷன் தெரிஞ்சுக்க முன்னாடி ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ரியாக்ஷன். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ A மோல்ஸ் ஆஃப் A plus B moles of B. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு C moles of C plus D moles of D அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்ம இதை வந்து நம்ம ரேட் ஈக்குவேஷன் எப்படி வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதாவது ரேட் ஈக்குவல் டு மைனஸ் 1/A இன்ட்டு dA/dt ஈக்குவல் டு மைனஸ் 1/B dB/dt. ஸோ இது ஃபர்தர் ஈக்குவல் டு C, அதாவது 1/C. இதெல்லாம் மைனஸ் சிம்பிள் வரும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்து குறைஞ்சிட்டே போகுது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C வந்து பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ dt ஸோ இப்படிதான் வந்து நம்ம எழுதணும் பார்த்துருந்தோம். ஸோ இதே வந்து நம்ம ரேட் ஈக்குவேஷன் எழுதும்போது ரேட் ஈக்குவல் டு ஸோ டைரக்டாகவே வந்து எழுதுறேன். ஸோ வந்து K இன்ட்டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு concentration of A power A into concentration of B power B. ஸோ இது மாதிரி வந்து எழுதலாம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதில் இப்போ இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம அதாவது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வந்து அதாவது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனோட அதை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் whose concentration determine the rate of reaction அப்படி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதாவது வந்து சிம்பிளாக சொல்ல போனால் அதாவது வந்து sum of powers of concentration terms involved in the rate equation. இதுதான் வந்து ரேட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரேட் ஈக்குவேஷன்ல சரிங்க sum of powers of concentration terms, அதாவது வந்து கான்சன்ட்ரேஷன் சரியா. ஸோ வந்து கான்சன்ட்ரேஷன் மேல இருக்கிற பவர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனோட சம்மு தான், கூடுதல் தான். அதாவது வந்து இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து sum of powers of concentration terms இங்க இன்வால்வ் இந்த ரேட் ஈக்குவேஷன். இது வந்து ரேட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரேட் ஈக்குவேஷன்ல
அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவல் டு 1. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 1. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கோம். ஸோ அதாவது A மோல்ஸ் ஆஃப் A, B மோல்ஸ் ஆஃப் B. ஸோ அதாவதுனா இப்போ நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹேப்பர் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நைட்ரஜன் ப்ளஸ் அதாவது வந்து 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இது கம்பைன் ஆகி என்ன கிடைக்குன்னா 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து அயன் கேட்டலிஸ்ட் இருக்கும், மாலிப்டினம், ப்ரோமோட்டார் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பி இருக்குது இல்லையா. ஸோ அந்த பின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 3, ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1 தான், 1 மோல். அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ அதுதான் அப்போ இந்த ஏபின்றதுல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணோம். ஸோ அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஸோ வந்து என்னன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் A + B. சரிங்களா. ஸோ அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து 1 மோல் நைட்ரஜன் இருக்குது, 3 மோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ 4. ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அனதர் ஒன் ரியாக்ஷனையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ A + B gives ப்ராடக்ட் அப்படின்னா ஸோ இதில் நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி பார்க்கலாம்னா இப்போ ரேட் ஈக்குவேஷன் என்ன. ஸோ இந்த ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. அதாவது A பவர் இங்கே 1 தான் இருக்குது, B பவர் 1 தான். ஸோ அப்போ வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ஸோ 1 + 1. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுக்கான டெஃபினிஷன் என்ன? சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இன்வால்வ் இந்த ரேட் ஈக்குவேஷன். இதுதான் ரேட் ஈக்குவேஷன். இதுல கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் வந்து A and B. ஸோ அதோட பவர்ஸோட கூடுதல் தான். ஸோ வந்து சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம், நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் சொல்றோம். ஸோ அப்போ இதுக்கான என்ன வரும்? இப்போ 2A + B ஈக்குவல் டு ப்ராடக்ட் அப்படின்னா ஸோ வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் சிம்பிளா சொல்லிடலாம். ஸோ என்ன வரும்? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 3 தான் வரும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரேட் ஈக்குவல் டு A/2 B. ஸோ இப்படி தான் எழுத முடியும் ரேட் ஈக்குவேஷன். இதில் வந்து என்னன்னா ரேட் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 3னா 3 இங்கே போட்டுக்குவோம். ஸோ இதுவே 2னா இங்கே K2 அப்படின்றது வந்து நம்ம சிம்பிளாக மென்ஷன் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து என்னன்னா வந்து நம்ம டிசைட் பண்ணல, வெறும் A and B அப்படிங்கிறது. அது ரெண்டும் ஒன்று, A ஈக்குவல் டு 1 இருக்கலாம், B ஈக்குவல் டு 1 இருக்கலாம், என்ன ஒன்றாலும் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே மாறும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எதை டிசைட் பண்ணுது, ஸோ இதோட பிசிக்கல் மீனிங் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நிச்சயமாக வந்து ஒரு வீடியோலேயே வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ன்றதுல வந்து உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.